வான்முகில் நின்று பார்ப்பவளே, நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதால் நான் உன்னை வணங்குவதும் உன் புகழ்தான். குணவர் தன் வணங்குகின்ற தமிழ் புலமை வாழியவே. அன்னை தமிழுக்கும் என் அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அருமையான தலைப்பு, ஆழமான தலைப்பு, நமக்கான தலைப்பு என்று கூட சொல்லலாம். பெண்கள் உயர்ந்தால் சமூகமும் உயர்கிறது. ஆண் உயர்வு பெண் உயர்வு என்பதும் நீ நிலத்து எங்கனும் இல்லை. வாணிகமும் செய்யலாம் பெண்கள், நல்ல வானூர்தியும் ஓட்டலாம் பெண்கள் என்ற பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க ஒரு பெண் பிள்ளை கல்வி கற்றால் எந்த இமயத்தையும் தொட்டுவிடலாம், சமூகத்தையும் உயர்த்தி விடலாம். அனைவருக்கும் ஒன்று சொல்கிறேன், விழிப்பாக கேளுங்கள். ஒரு மாற்றுத்திறனாளி பெண், அவள் வெளிநாட்டை சேர்ந்தவள், நம் நாட்டை பார்த்தது கூட இல்லை. ஆனால் பெண் பிள்ளை படித்தால் தான் சமூகத்தை உயர்த்த முடியும் என்று இந்தியாவிலேயே முதலில் பெண்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரியை திருநெல்வேலியில் தோற்றுவித்த கல்வி மங்கை சாரா டேக்கர் தான் கற்ற கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்று 300 ஆண்டுகளாக கல்வி மையத்தை நடத்தி பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து சமூகத்தையே உயர்த்தியுள்ளார். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம். போட நல்லறத்தோடு இங்கு பெண்ணொரு போத்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானாட்சமும் நான் கட்ட வேண்டுமா, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணனர் கொடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்னும் பாரதியின் வரிகளை நிறுவும் வகையில் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் பகுதியில் பிறந்த ஒரு பெண் அந்த சமூகத்தையே உயர்த்துள்ளார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அனைவரும் நம்பித்தான் ஆக வேண்டும். அவள் தான் ஸ்ரீபதி. திருவண்ணாமலை ஜவ்வாது மலையில் புலியூர் கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு கல்வியில் சிவில் நீதிபதியாக உயர்ந்தது மட்டுமல்லாமல் அவளது சமூகத்தையே உயர்த்துள்ளார். நான் ஏன் சாதனையாளர்களை பற்றியே பேசுகிறேன் என்று உங்களுக்கெல்லாம் தோன்றுகின்றதா? உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா? சாதனையாளர்களிடம் மட்டுமே சாதனையாளர்களை பற்றி பேச முடியும். அதனால் தான் நான் உங்களிடம் வந்து பேசுகிறேன். எந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய திருமணத்திற்கு பிறகு அவள் குழந்தைகளுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று தன் குடும்பத்தையும் உயர்த்துகிறாள். எனவே ஒவ்வொரு குடும்பங்களும் உயர்வதால் சமூகமும் உயர்கின்றது. ஒருவர் கண்ணதாசன் ஐயாவிடம் கேட்கின்றார், ஐயா, அழகான பெண் என்றால் யார் என்று. அதற்கு கண்ணதாசன் ஐயா சொல்கிறார், பெண்களில் அழகான பெண் என்றும் அழகில்லாத பெண் என்றும் யாருமே கிடையாது. பெண் என்றாலே அழகுதான் என்றார். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறுவை, தெளிவை, பேரிளம் பெண், இவை எல்லாம் நிறைந்திருக்கும் ஒரு பெண் அழகுதான். பிரபஞ்ச அழகின் மொத்த துகள் அவள் மகள். வாழ்க்கையை கரை சேர்க்கும் ஒரு துணைவி அவள் மனைவி. இறைவன் அனுப்பி வைத்தான் தன்னை, அவள் தான் நம்மை பெற்றெடுத்த அன்னை. தோல்வியில் இருந்து நம்மை காக்கும் வேலி, கோடி முகமில்லாத தோழி. இப்படி மகளாய், மனைவியாய், அன்னையாய், தோழியாய் இன்றும் என்றும் பெண்கள் தன் சமூகத்தை தலை தோங்க செய்கின்றனர். தன்னுடைய காய்ச்சலமை கத்தியாக்கி கலற்றிய புரட்சிக்காரி கண்ணகி. எதிர்ப்பது அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதில் தமிழ் சிறப்பாக கொண்ட மான தமிழச்சி மண்டோதரி. பருவத்தை தமிழுக்கு இந்த தமிழ் மணந்த ஔவையார். ஈனக்குளமெனினும் கற்பனரி காத்த மாதரசி மாதவி. இளமையில் இளமையை வென்று தமிழ் இயற்றிய மணிமேகலை. காதலின் ஞான தீபமாய் சுடர்விட்டு எழுந்த அமராவதி. 63 நாயக்கன்மார்களில் பெண் ஒருவரான காரைக்கால் அம்மையார். தன் வாளால் உடைத்திருந்த வீரமங்கை ஜான்சிராணி. வெள்ளையில விரட்டி எடுத்த வீரமங்கை வேலுநாச்சியார். இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. முதல் பெண் காவல்துறை அதிகாரி கிரண் பேடி. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமக்காக உழைக்கும் என்னை பெற்ற, உங்களை பெற்ற ஒவ்வொரு அன்னைகளும் சாதனையாளர்களே, சரித்திர நாயகிகளே. இறுதியாக ஒரு சிறு கதையை கூறி விடை பெறலாம் என நினைக்கிறேன். நம் தொண்டையில் கடற்கரை பகுதியில் ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு தம்பதியினருக்கு இன்றைய காலத்தில் 4 பெண் பிள்ளைகள் உள்ளனர். அதில் முதல் பெண்ணும் 3ஆம் பெண்ணும் மருத்துவர்கள், 2ஆம் பெண் சுகாதாரத்துறை ஆய்வாளர். 4 பெண்களில் 4ஆம் பெண் தான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கும் நான். இதை என் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னால் முடிந்தவரை நானும் மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன் என்றோம். உணவு, உடை, இருப்பிடமாகிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து எனது சமூகத்தை உயர்த்துவேன் என்று நான் சூளுரைக்கின்றேன். பெண்கள் உயர்ந்தால் சமூகமும் உயரும். எனவே பெண்களாகிய நாமும் உயர்ந்தால் தான் நம் சமூகமும் உயரும் 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 என்று கூறி, இன்றைய சூழலில் ஆண்கள் எந்த துறையில் சாதித்திருந்தாலும் அவர்களுக்கு நிகர் நாமும் சாதித்து நமது சமூகத்தை உயர்த்துவோம் 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 என்றான் ஆணித்தரமாக அடித்து கூறி, தாயின் மீதும் தாய் நாட்டின் மீதும் பற்று கொண்ட தமிழின தோழர்களே,
எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.